ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதுரை மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் 1/4 கிலோவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுடர் போடுறேன். இதுக்கு மேலேயே தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூனுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் இதில் விட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 1 கப்புக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தேவையான அளவுக்கு நான் 1/2 டம்ளருக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ நம்ம அடுப்பில் வைக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு இது ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். அவ்வளோதான், வெந்துருச்சு. சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. இதை நம்ம தாளித்து எடுக்க போகிறோம். சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் சுக்காவையும் இதில் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், மதுரை மட்டன் சுக்கா ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.